அன்பான ஆன்மீக நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தெய்வங்களை நாம் தேடி தேடி வழிபட்டாலும் நமக்கு முதன்மையாக நின்று அருள்பாலிப்பது நம்முடைய குலதெய்வம் மட்டும்தான். குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பது முன்னோர்கள் வாக்கு. இன்றைக்கு நாம் பார்க்க போவது சித்தர்கள் சொன்ன குலதெய்வத்தை பற்றிய மிக ஆழமான ஒரு ரகசியத்தையும், குலதெய்வ அருள் நம்மை சுற்றி எப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது என்பதை பற்றியும் தான். சித்தர்கள் சொன்ன ஆழமான உண்மை என்ன தெரியுமா? சித்தர்கள் குலதெய்வத்தை பற்றி ஒரு அற்புதமான வரியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால், குலதெய்வம் என்றுமே தன் பிள்ளைகள் மீது கோபப்படாது, ஆனால் காத்திருக்கும். தன்னுடையவர்கள் தன்னை ஒரே ஒரு முறை திரும்பி பார்க்கும் வரை பொறுமையோடு காத்திருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் எத்தனையோ வருடங்களாக குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் இருந்திருக்கலாம், அல்லது வழிபட மறந்து போயிருக்கலாம். ஆனால் நம் தாய் எப்படி நம் மீது கோபப்படாமல் நமக்காக காத்திருப்பாளோ, அதே போல நம் குலதெய்வமும் நாம் எப்போது அதை திரும்பி பார்ப்போம் என்று காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரே ஒரு முறை மனதார, என் குலதெய்வமே என்னை மன்னித்து விடு, எனக்கு நல்வழி காட்டு என்று திரும்பி பார்த்துவிட்டால் போதும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் அதிசயத்தக்கவை. குலதெய்வத்தை நாம் திரும்பி பார்த்தால் நடக்கும் 4 அற்புதங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து உருகி வழிபட தொடங்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் இந்த 4 விஷயங்களும் உடனடியாக நடக்கும். முதலாவது, திடீர் வழிகாட்டுதல் கிடைக்கும். நீங்கள் எந்த பாதையில் செல்வது என தெரியாமல் குழம்பி போய் நிற்கும் போது உங்களுக்குள் ஒரு தெளிவை தந்து திடீரென ஒரு நல்வழியை உங்கள் குலதெய்வம் காட்டும். இரண்டாவது, முக்கிய முடிவுகளில் சரியான திசை. தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு போன்ற வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் தவறான முடிவுகளை எடுக்க விடாமல் தடுத்து சரியான திசையை நோக்கி உங்களை நகர்த்தும். மூன்றாவது, தடைப்பட்ட வேலைகள் எளிதில் நடக்கும். பல வருடங்களாக இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்கள், கடன் பிரச்சனைகள் அல்லது சுபகாரிய தடைகள் என அனைத்தும் நீங்கி காரியங்கள் அதிவேகமாக நடக்க ஆரம்பிக்கும். நான்காவது, பாதுகாப்பு வளையம் உருவாகும். அதாவது உங்களை சுற்றி, உங்கள் குடும்பத்தை சுற்றி எந்த ஒரு கண் திருஷ்டியோ, செய்வினையோ, எதிர்மறை ஆற்றலோ அண்டாதவாறு குலதெய்வம் ஒரு பலமான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். வருடத்தில் ஒரு முறையாவது சென்று உங்கள் குலதெய்வத்தை மனதார வணங்கிவிட்டு வாருங்கள். கண்டிப்பாக இந்த 4 அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதெல்லாம் சரி, பலரும் கேட்பதுண்டு, எங்களால் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியவில்லையே, வீட்டில் எப்படி வழிபடுவது என்று. குலதெய்வத்தை தேடி நீங்கள் எங்கும் செல்ல தேவையில்லை. உங்கள் வீட்டில் சமையல் அறையில் உள்ளது உங்கள் குலதெய்வம். உங்கள் வீட்டின் குலதெய்வத்தை வசியம் செய்ய எளிய வழி, அடுப்பு மேடை ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். தினமும் காலையில் சமையல் செய்யும் முன்பு அடுப்பு மேடையை சுத்தமாக துடைத்து ஒரு சிறிய பொட்டு வையுங்கள். சமைக்கும் முதல் உணவை அது சாதமாகவோ அல்லது பாலாகவோ இருக்கலாம். உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து அக்னி பகவானுக்கு நன்றி கூறி சமர்ப்பியுங்கள். நான் என் குலதெய்வத்தை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு சமையல் அறையை தூய்மையாக வைத்திருந்தாலே குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு தானாக தேடி வந்து அமர்ந்து கொள்ளும். வீட்டில் தானிய குறைபாடோ பண கஷ்டமோ எப்போதுமே வராது. சுருக்கமாக சொன்னால், குலதெய்வம் தன்னுடையவர்களை ஒருபோதும் கைவிடாது. இன்றே இந்த நொடியே உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை மனதிற்குள் உச்சரித்து உங்கள் பிரார்த்தனையை தொடங்குங்கள். அனைத்தும் அதிவேகமாக நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்ம ஆன்மீக தொடக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.